வணக்கம். வாழ்க வளமுடன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடிப்பூரம். அது எப்போ வருதுன்னா, ஆகஸ்ட் 7 ஆடி 22 புதன்கிழமை அன்னைக்கு. இப்போ என்ன பார்க்க போறோம்னா, கோவிலுக்கு போகும் முறை, வீட்டில் கும்பிடும் முறை. இந்த 2 முறையும் பார்க்குறோம். கோவிலுக்கு நம்ம எப்போ போறோம்னு பார்த்தீங்கன்னா, புதன்கிழமை காலை 9:15லிருந்து 11 மணிக்குள்ள. மாலை சாயந்தரம் 6:30லிருந்து 7:30 மணிக்கு. அப்போ நம்ம போனோம்னா கொஞ்சம் சிறப்பு பூஜைகள்லாம் நடக்கும். நம்மளும் அந்த பூஜையிலலாம் கலந்துக்கிட்டு, பூஜைக்கு என்ன தேவையோ அந்த பொருளெல்லாம் வாங்கிட்டு போகலாம். போய் நம்ம அங்கே கோயில்ல சாமி கும்பிட்டு வரலாம். இப்போ நம்ம கோவிலுக்கு போக முடியல, நம்மளுக்கு வேலை இருக்குது அப்படின்னா, நம்ம வீட்டிலேயே அம்மனை வழிபடலாம். எப்படி அம்மனை வழிபடலான்னு எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன செய்ய வேண்டும்னா, நம்ம வீட்டில் இருக்க அம்மன் படம், அது எந்த அம்மனாக இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம வீட்டில் அம்மன் படம், காமாட்சி அம்மன், என்ன அம்மன் படம் இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம அதை எடுத்து நல்லா சுத்தப்படுத்திட்டு, அம்மன் படத்துக்கு மஞ்சள், குங்குமம், பொட்டெல்லாம் வச்சு, வளையல் மாலை கட்டணும். கட்டி அந்த படத்துக்கு நம்ம போடணும். சிவப்பு கலர் பூ எடுத்து நம்ம கட்டி போடலாம். போட்டு எந்த இடத்துல நம்ம அம்மனை வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மணப்பலகை வைக்கணும். அதில் நம்ம சிகப்பு கலர் துணியை விரித்து, அந்த அம்மனாக இருந்தால் அம்மன் வைக்கலாம். இல்லை படம் இருக்குது அப்படின்னா படத்தை வச்சு அதில் நம்ம வழிபாடு பண்ணலாம். இப்போ நம்ம சாமி கும்பிட்ற முறை எப்படின்னா, தேங்காய், வாழைப்பழம், வெத்தலை, பாக்கு, சந்தனம், குங்குமம், வளையல் கட்டாயம் நம்ம வச்சு சாமி கும்பிடணும். நெய்வேத்தியத்துக்கு பொங்கல், பால் பாயாசம் செஞ்சு வழிபடலாம். நம்ம வசதியை பொறுத்து, நம்ம நேரத்தையும் பொறுத்து இருக்குது. நம்ம எது நம்மளால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அதை நம்ம செஞ்சு சாமி கும்பிடலாம். 108 அம்மன் போற்றி சொல்லி வழிபட வேணும். அது கட்டாயம் நம்ம செய்யணும். 108 அம்மன் போற்றி சொல்லி வழிபாடு செய்ய வேண்டும். இது ஏன் நம்ம செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கஷ்டம் இருக்கும். ஒருத்தருங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கும், திருமண தடை இருக்கும், கடன் பிரச்சனை இருக்கும், தொழிலில் நஷ்டம் இருக்கும். அப்போ அதனால நம்ம ஆடிப்பூரம் அம்மனை வழிபட்டா எல்லா கஷ்டங்களும் தீரும் அப்படிங்கிறது ஐதீகம். அதனால் எல்லாரும் வழிபாடு செய்வோம். எல்லோருக்கும் நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.